விஜய் அவர்கள் 10க்கு மேலே சீட்டு பிடிச்சிட்டாங்கன்னா நான் வந்து இந்த அரசியல் விமர்சனம் செய்வதையே நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த தமிழகத்தில் இருக்காங்க. பெரிய ஒரு அரசியல் எழுச்சியாக, ஒரு அரசியல் மாற்றமாக இந்த வெற்றி கருதப்படுது. நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா மிகப்பெரிய ஒரு டாக்கனை வந்து ஒரு பெரிய புழுத்தியாக நினைத்துக் கொள்கிற மக்களும் தான் அந்த சமூக வலைத்தளங்களில் விஜய் ரசிகர்களையும் விஜய் கட்சியினரையும் தற்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்களும் கற்றுப்பாங்க. ஏன்னா இவர்கள் தானே பல பேர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய விமர்சனங்களை பண்ணியிருந்தாங்க. நான் உட்பட விமர்சனங்களை முன் வச்சோம். கண்டிப்பாக அவர் வந்து வின் பண்ண மாட்டார், தமிழக இளைஞர்களும் தமிழக மக்களும் ஒரு நடிகர் பின்னாடி போக மாட்டாங்க, அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, 1-2 சீட்டு மட்டும்தான் இந்த டிவிக்கே பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பிலும் அப்படி தான் இருந்துச்சு. பல்வேறு விமர்சகர்களும் முன் வச்சாங்க. சில விமர்சகர்கள்லாம் விஜய் அவர்கள் 10க்கு மேலே சீட்டு பிடிச்சிட்டாங்கன்னா நான் வந்து இந்த அரசியல் விமர்சனம் செய்வதையே நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த தமிழகத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விமர்சனத்தை எல்லாம் தவிடி பொடி ஆக்கும் பொருட்டு திரு விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றியை அடைஞ்சிருக்கார். கண்டிப்பாக எனக்கும் அவர் மீதும் அவருடைய கட்சியின் மீதும் விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த தமிழக மக்கள் அவரை வந்து எலெக்ட் பண்ணி அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு ஒருமித்த கருத்தோடு வாக்களிச்சிருக்காங்க பெருவாரியான மக்கள். திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 33% வாக்குகளை தமிழகத்தில் வாங்கியிருக்காரு. ஒரு நடிகர், அதாவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக சந்திக்கிற தேர்தலில் இவ்வளோ வாக்குகளை வாங்கிறது இதுவே முதல் முறை. நீங்களாம் சொல்லலாம் எம்ஜிஆர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் ஒரு கட்சியில் இருந்தார், திமுக என்ற ஒரு மாபெரும் கட்சியில், ஒரு திராவிட கட்சியில் இருந்தார், பொறுப்பை வகித்தார். அதுக்கப்புறம் தான் கருத்து உடன்பாடு இல்லாமல் பிரிஞ்சு வந்து அரசியலை கற்றுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் விஜய் அவர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் சேராமல் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து முதல் முறையாக இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த மாதிரி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. 33% வாக்குகளால் வாங்கியிருக்காரு. 33% வாக்குகளை திரு விஜய் அவர்கள் வாங்கியிருக்காரு. அவருடைய வெற்றி என்பது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு வியக்கத்தக்க ஒரு வெற்றியாக இருக்குது. எவ்வளவோ விமர்சனங்கள், எவ்வளவோ வழக்குகள், பர்சனலாகவும் அட்டாக் பண்ணாங்க. இந்த கரூர் சம்பவம்லாம் இந்தியா முழுக்க பெருமளவு பேசப்பட்ட ஒரு சம்பவம். கண்டிப்பாக விஜயுடைய அரசியல் வாழ்க்கையே தடைப்பட போகுது, சிபிஐ வழக்குகள் வந்துடுச்சு அப்படிலாம் நம்ம சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி பொதுமக்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக சிறியவர்களை சொல்லணும், சிறியவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட சொன்னது. நிறைய இடங்களில் நிறைய குடும்பங்களில் ஓட்டு போட சொல்லி பெற்றோரையும் அவருடைய தாத்தா பாட்டியையும் வற்புறுத்தி போட வச்சுது இந்த குழந்தைகள். அதுமாரி நம்மளுக்கு வந்து விமர்சனம் 1000 விமர்சனம் இருக்குது. குழந்தைங்களாம் வந்து அரசியலில் பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கூட இந்த தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிச்சு, அந்த மாற்றத்தின் காரணமாக திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி மகத்தான ஒரு வெற்றியை பெற்றிருக்காரு. இவருடைய கொள்கையே என்ன? மதச்சார்பற்ற, சாதியின் பால் பற்றுக்கொள்ளாத ஒரு சமத்துவமான ஒரு கட்சியை தான் திரு விஜய் அவர்கள் வார்த்தை எடுத்திருக்காரு. அவருடைய கொள்கை தலைவர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் முதன்மை கொள்கை தலைவர்களாக ஏற்று கட்சி ஆரம்பித்தவர் தான் இதே விஜய் அவர்கள். ஆனால் அதிமுகவை கூட்டு சேர்ப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அதிமுகவில் பாமக இருக்குது, பிஜேபி இருக்குது. இது மாதிரி இருக்கிற கட்சியினர்கிட்ட இவர் வந்து நேரடியாக கூட்டணி வைப்பாரா, அவருடைய ஆதரவை பெறுவாரா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியாக, ஒரு அரசியல் மாற்றமாக இந்த வெற்றி கருதப்படுது. நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா மிகப்பெரிய ஒரு டாக்கை விஜய் அவர்களுடைய வெற்றி எழுப்பியிருக்கு அப்படின்றது தான் உண்மை. என்னத்தான் நாம் தற்குறி விமர்சனம் செஞ்சாலுமே கூட அந்த தற்குறி கூட்டம் தான், நம்ம ஒன்றும் தற்குறி நீ பொறிக்க சொன்னதே கிடையாது, மற்றவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன், அந்த கூட்டம் தான் விஜய் அவர்களை அரியணை ஏற்றிருக்கு. இங்கே யாரோருக்கும் யாரையும் தற்குறின்னு சொல்லவோ, மூடர்கள்னு சொல்லவோ, முட்டாள்கள்னு சொல்லவோ யாருக்கும் உரிமை கிடையாது. நானும் நிறைய வீடுகள் போட்டிருக்கேன், அப்போஸ் பண்ணியும் போட்டிருக்கேன், ஆதரவு தெரிவிச்சும் போட்டிருக்கேன், வரவேற்றும் போட்டிருக்கேன். பட் ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் விஜய் அவர்களையும் விஜய் கட்சியினரையும் விஜய் ரசிகர்களையும் தற்குறி என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு நான் கூறினதே கிடையாது. ஏன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யார்?
ஏழை எளிய மக்கள், பொருளாதார ரீதியில் கீழ்நிலையில் இருக்கிற மக்கள், அடித்தள மக்கள் தான் பெருவாரியாக விஜய் ரசிகர்களாகவும் விஜய் கட்சியினராகவும் இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவங்களாம் தற்குறின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல்தட்டு மக்களும் ஒரு தன்னை ஒரு பெரிய புழுத்தியாக நடித்துக் கொள்கிற மக்களும் தான் அந்த சமூக வலைத்தளங்களில் விஜய் ரசிகர்களையும் விஜய் கட்சியினரையும் தற்குறின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே கூட்டம் தான் திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கு. இது யாராலுமே மறுக்க முடியாது. கற்றுக்கிட்டோம். அவங்க தற்குறிகளாகவே இருக்கட்டும், இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்களும் கற்றுப்பாங்க. ஏன்னா இவர்கள் தானே ஆண்ட அரசாங்கத்திற்கும் இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசாங்கத்திற்கும் ஓட்டு போட்டது. அப்போல்லாம் அவங்க தற்குறின்னு தெரியலையா? கண்டிப்பாக அந்த பொதுமக்களுக்கும் அந்த இளைஞர் கூட்டத்திற்கும் யாரை தன் தலைவனாக எடுக்கணும், யார் தன் தலைவனாக இருக்கணும் என்றதுலையும், தமிழகத்தை ஆளணும் என்றதுலையும் ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு இருந்ததன் பேரில் தான் திரு விஜய் அவர்களை இந்த கூட்டம் எலெக்ட் பண்ணி முதலமைச்சராக ஆக்கியிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே யாரும் தற்கூறி கிடையாது, இங்கே யாரும் முட்டாள் கிடையாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் திரு விஜய் அவருக்கும் தாவேகா கட்சியினருக்கும் இனி புதிதாக அமையப்பெற உள்ள அமைச்சரவைக்கும் நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, உங்களை நம்பி திரு விஜய் அவர்களை நம்பி இந்த மாதிரியான மக்கள் எழுச்சி, இந்த மாதிரியான வாக்குகள் மக்கள் உங்களுக்கு வழங்கி அரியணையில் ஏற்ற போகிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதே போல் மது போதைப்பொருள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். இது எல்லாமே கடைப்பிடிக்கணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப்மெண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே கவனம் மேற்கொண்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் திட்டங்களை தாவேகாவும் விஜயும் வகுக்கணும். நல்லதொரு ஆட்சியை திரு விஜய் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகவும் ஒரு கோரிக்கையாகவும் திரு விஜய் அவர்களுக்கும் தாவேகாவை சார்ந்த கட்சியினருக்கும் இருக்குது.